இது வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், மதிய திட்டம் மதிய உணவு திட்டம் சொல்லிட்டு எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. இதை வந்து யாரும் இழிவா பேச மாட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேர் காமராஜர் வச்சிருந்தா நல்லா இருக்கும். இப்போ முதல்வர் திட்டம் இருக்குது, அதே பேர் இருந்தா நல்லா இருக்குது. வந்து காமராஜர் அந்த காலத்திலே உணவு திட்டம் கொண்டு வந்தவர். அது அவர் பேர் மாற்றம் பண்ணி இருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். அது வந்து இப்போ இந்த முக்கியமான இல்லை. நாட்டில் வந்து மாணவர்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ அடி பண்ணுறாங்க. அதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இது வந்து அவரே கொண்டு வந்த திட்டம், பெருந்தலைவர் கொண்டாந்தது முத இந்த ஏழை மக்களுக்காக வேண்டி. அதனால் அவர் பேரில் கொண்டு வந்தது மிக வரவேற்கத்தக்க ஒன்று தாங்க. காலை உணவு திட்டம் இது வந்து நல்ல திட்டம். யாராக இருந்தாலும் வயிற்றுக்கு உணவு கொடுக்கறது ஒரு நல்ல திட்டம். பெயர் மாற்றினது அவங்கவுங்க அரசியலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. காலை உணவு திட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க போன ஆட்சியில். அது வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் அதுக்கு வந்து காமராஜர் பேரை சுட்டினதை நான் மனசார வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அது அந்த உணவு வந்து நல்லா ஆரோக்கியமாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தானே. குழந்தைங்க நல்லா படிக்க, நிறைய ஸ்கூலுக்கு நிறைய குழந்தைங்க வருவாங்க, நல்லா படிப்பாங்க. நல்ல விஷயம் தானே. அது வரவேற்கப்பட்டது தான். அவர் தான் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாரு. அதனால அவர் பேர் வச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க விருப்பத்துக்கு வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை மக்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போகுது. இது பேர் எந்த பேராக இருந்தால் என்ன? அதே முதலமைச்சர் காலை உணவு திட்டங்கிறது அருமையான இது தான். எந்தெந்த முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அதான் ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேரை வச்சு சொல்லலை. இப்போ வந்து இப்போ காமராஜர் காலை உணவு திட்டங்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. முதல்ல நல்லதாக இருக்குது. காமராஜர் வந்து பொது மனுஷர் தான், அவர் பேர் வைக்கல தப்பில்லை. பேரில் என்ன இருக்குது? திட்டம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த திட்டத்தை ஆரம்பிச்சவர் யாரு? அவருடைய பேர்ல இருக்கிறதோ இல்லை அந்த திட்டத்தின் பேர்ல இருக்கிறதே கரெக்டாக இருக்கு. திட்டத்தின் பேரை வந்து மாற்றாம இருந்தது நம்ம நல்லது. இவங்க பேர் மாத்தினா தானே தப்பு. அந்த ஆட்சி பண்றவங்க பேர் மாத்தினா தான் தப்பு. இது வந்து பழங்கால தலைவர் இவர். அது கல்வினாவே அவர் காமராஜர் தான். அவர் பேர் வந்து மாத்துறதுனால வந்து இதுல எந்த ஆட்சேபனும் கிடையாது. எந்த பேர் வந்தா என்ன பண்ண போறான்? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு உணவு வந்து நல்லா கரெக்டாக கொடுத்தா போதும். அது யார் பேரை மாத்தினா மாத்தாட்டியா அந்த பேரை அதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேண்டாம். பட் பிள்ளைங்களுக்கு வந்து உணவு வந்து கரெக்டாக கொடுத்தா போதும். பேரை எங்கெங்க இருக்கோ அதை மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வேற எல்லாம் எந்த வேலையும் செய்யல. முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி இருக்கும்போது அவர் விருப்பத்துக்கு வச்சிருந்தார். இப்போ வந்து நம்ம விஜய் அண்ணன் ஆட்சி நடக்கிறனால அந்த மாதிரி அவர் விருப்பப்பட்டு வச்சிருக்கார். பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, வேற ஒன்றும் மாறல. அதே திட்டம் அப்படியே நடந்துட்டு இருக்குது, அவ்வளோதான். காமராஜ் இருந்தப்பதான் இந்த முதல்ல பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடணுங்கிற எண்ணமே வந்தது. அவர் பேரை வச்சதுல ரொம்ப பெருமை. அரசியல்வாதிக்கு அவன் சௌரியத்துக்கு வச்சுக்கிறாங்க. எந்த பேர் இருந்தான்னா எந்த பேராக இருந்தா நம்ம அந்த குழந்தைகளுக்கு கரெக்டான சாப்பாடு போய் சேரணும், அவ்வளோதான்.